உவமையும் கருத்தும் 31. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 31. நாட்டம் அற்றான் நாட்டம் அற்றார்க்கே மதியை காட்டியதும் உண்டோ? இந்த உவமையை பண்டார சாத்திரங்கள் தொகுப்பிலே உபாய நிட்டை வெண்பா எனும் நூலின் 44வது பாடலில் அருள் திரு அம்பலவான தேசிகர் கையாளுகிறார். உவமையை முழுமையாக காண்போம். நாட்டம் அற்றான் ஆங்கு அவன் போல் நாட்டம் அற்றார்க்கே மதியை காட்டியதும் உண்டோ? அக்கண் உடையான் நாட்டம் அற வந்தார்க்கு காட்ட வழக்கு உண்டோ? இதுவே உவமை. சரி, உவமை என்ன சொல்லுகிறது? கண் பார்வை இல்லாதவன் அவனை போன்றே கண் பார்வை அற்று விளங்கும் மற்றவர்க்கு முழு நிலவை காட்டியது உண்டோ? கண் பார்வை நன்கு உடைய ஒருவன் கூட பார்வை அற்றவனுக்கு எதையும் காட்ட வழி இல்லையே. இதுவே உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? கண் பார்வை உடைய ஒருவர்தான் கண் பார்வை உடைய மற்றவர்க்கு எதையும் காட்ட இயலும். அதுபோல ஞானத்தை கேடற்ற ஞான தாகம் உடையோருக்கே உபதேசிக்க தகும். ஞான குரு பூரண சிவஞானியாகவும் சீடன் ஞான வேட்கை உடையவனாகவும் இருக்க வேண்டும் என்பது கருத்து. இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை உபாய நிட்டை வெண்பா எப்படி கூறுகிறது தெரியுமா? நாட்டம் அற்றான் ஆங்கு அவன் போல் நாட்டம் அற்றார்க்கே மதியை காட்டியதும் உண்டோ? அக்கண் உடையான் நாட்டம் அற வந்தார்க்கு காட்ட வழக்கு உண்டோ? ஞானத்தை நந்தாதவர்க்கு உரைக்க நன்று என்று ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தனது உபாய நிட்டை வெண்பா எனும் அற்புத நூலின் 44வது திருப்பாடலில் தெளிவாக விளக்குகிறார். சர்க்குரு பெறுவோம், உபதேசம் நிற்போம், சிவானந்தம் நுகர்வோம். திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.